நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய சீட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தோங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க பிளான் பண்ணலாம். ஸோ ஒரு 4 செடி பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கான சீட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா என் கையில் இருக்குது. ஸோ இந்த டப்பாவில் தான் போட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மண் போட்டு வளர்க்க போகிறேங்க. அண்ட் அதை வந்துட்டு வளர்ந்ததுக்கப்புறம் அதை பற்றின அப்டேட் அடிக்கடி நான் வந்துட்டு கொடுப்பேன், ஷார்ட்ஸில் கொடுப்பேன். ஓகேங்களா, நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ட்ரெயின் வந்துட்டு ரெடி பண்ணுவோம். அதாவது தண்ணி ஊற்றுறோம், ஃபுல்லாக ஊற்றிட்டோம் அப்படின்னாலுமே அது பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஆகணும். அதுக்காக ஹோல்ஸ் வந்துட்டு நான் சால்ட்ரிங் அயன் வச்சு ஹோல்ஸ் போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து பிளான் பண்ணணும். அதுக்காக பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாமே ஒவ்வொரு பெரிய டப்பாலேருந்து சின்ன டப்பாலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அந்த தண்ணியெல்லாம் வெளியே போகிற கலவாக பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எடுத்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்டையும் அதை வந்துட்டு என்னென்ன செடி நடணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாமே ஒவ்வொரு டப்பாவில் ஒவ்வொன்று போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நான் யோசிச்சது ஒன்று, எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று போடுற அப்படின்ற மாதிரி போட்டு எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டாங்க. சரி, ஓகே, நாம் பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு இப்போ பிளான் பண்ணியிருந்தேன். இதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மண் எடுக்கணும். ஓகேங்களா, மண் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு செம்மண் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வளமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு யோசித்தேன். ஓகேங்களா, அதுக்காக செம்மண்ணை பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா குப்பையெல்லாம் போட்டு நான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த சின்ன டப்பாவில் இருக்குது குப்பை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய டப்பாவில் இருக்குது செம்மண். அது இப்போ பார்த்திங்கன்னா சீட்ஸ் எல்லாமே போட்டாச்சுங்க. அந்த சீட்ஸ் போட்டுட்டு அதுக்கு தண்ணி ஊற்றணும். ஓகேங்களா, தண்ணி வந்துட்டு இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்ஸ் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த அது பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி கொடுக்கும். ஓகேங்களா, அப்படி ஊற்றும்போது அந்த சீட்ஸுக்கு வந்துட்டு எஃபெக்ட் ஆகாது. அந்த நிறைய தண்ணி விடணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. சும்மா லைட்டாக அப்படியே ஊற்றி விட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் என்னென்ன சீட்ஸ் போட்டேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பேரெல்லாம் பார்த்திங்கன்னா வாயிலே நுழையில, சும்மா காமிக்கிறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் நேமாக கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ் நேமுக்கு மாற்றணும் அப்படின்னா ஒவ்வொன்றுமே வித்தியாசமாக இருக்கும். அதுனா ஒவ்வொன்றும் வளருமா, நம்ம சிச்சுவேஷனுக்கு வளருமா அப்படின்றது தெரியாது. இனிமேல் நான் பார்த்திங்கன்னா ஒரு இது போட்டிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு அடுத்த அப்டேட் வரும் பாருங்களேன், அப்படியே வீடியோ அட்டாச் பண்ணுறேன். அந்த ஒன்று பார்த்திங்கன்னா வளர்ந்துருந்துச்சுங்க, நல்லாவே வளர்ந்துருந்துச்சு. அண்ட் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் நல்லா துளிர் விட்டுருக்குங்க. எல்லா சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்திருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஜூம் பண்ணுறோம் பாருங்களேன், அது வந்துட்டு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு. ஃபைனலாக நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நாம் வந்துட்டு ஒரு 4 செடியை பிளான் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதெல்லாமே நல்லா தலையிட்டோம். தலைஞ்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பார்ட் 2 வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன், பார்ட் 3, பார்ட் 4 அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த செடியெல்லாம் நல்லா வளர்ந்து எப்படி வந்துட்டு நமக்கு பூ பூத்துருக்கு அப்படின்லாம் வந்துட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா, இப்போதைக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கேன், பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கா, இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்றத நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலே செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பிடிச்சதை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், அப்படியே ரிலாக்ஸிங்காக இருங்க. ஓகேங்களா, பை பாய், டேக் கேர்.